அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் மீண்டும் திரிகடுகம் 64 இருக்கிறோம். 2ஆம் கருத்தினை நாம் பார்க்கிறோம். விலகு கருத்து. கற்புடைய பெண்ணின் கடமைகள். நல்விருந்தோம்பலின் நட்டாளாம் வைகளும் இல்புறஞ் செய்தலின் ஈண்ட தாய் தொல்குடியின் மக்கள் பெறலின் மனைக்கிழத்தி இம்மூன்றும் கற்புடையாள் பூண்ட கடன். திரிகடுகம் 64. 2ஆம் கருத்து. கணவனுக்கு மனைவி ஒரு தாயாக இருக்க வேண்டும். நேற்று பார்த்தோம், அது தோழியாக இருத்தல். இன்று பார்க்கின்றோம் தாயாக இருத்தல். நாளை பார்க்கிறோம் நல்ல மனைவியாக துணைவியாக இருக்க வேண்டும். இந்த வகையில் ஒரு பெண் தன் கணவனுக்கு தாயாக இருப்பதற்கு அவர் முதன்மையான ஒரு இலக்கணமாக தன் வாழ்வில் வைத்திருப்பதை வள்ளுவர் இவ்வாறு பதிவு செய்கிறார். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. ஆக மாண்பு நிறைந்த ஒரு பெண்ணாக, ஒரு உயிராக, ஒரு ஆற்றலாக, ஒரு ஆளுமையாக ஒரு பெண், ஒரு இல்லத்தில் இருக்கிற மனைவி திகழ வேண்டும். அவர் உயர்வானவர். அவருடைய தோற்றம், அவருடைய இயல்பு, அவருடைய செயல்பாடு, அவருடைய விழுமியங்கள், அவருடைய கொள்கை, அவருடைய வாழ்க்கை முறை, அவர் அன்பு செய்கின்ற தன்மை, அவர் மேற்கொள்கின்ற இறையாட்சி உறவுகள், இவை எல்லாமே மீச்சிறப்பு என்கின்ற வகையில் அந்த பெண் நல்ல ஒரு தாயாக அந்த கணவனுக்கு, அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்குமே அவர் திகழ வேண்டும். ஒரு குல விளக்காக வந்துவிட்டால், அவர் விளக்கை ஏற்றிவிட்டார், கடவுளுக்கு நன்றி என்கிற வகையிலே மனைவிமார்கள் அங்கு திகழ வேண்டும் என்று இங்கே நல்லாதனார் திரிகடுகத்திலே பதிவு செய்கிறார். அந்த காலத்தில் ஒரு திரைப்பட பாட்டு ஒன்று உண்டு, அது ஒருவேளை சிலருக்கு தெரிந்திருக்கும். காலம் பகைத்தாலும் கணவன் பணி செய்து காதல் உறவாடுவேன், உயர்மானம் பெரிதென்று வாழும் குலமாதர் வாழ்வின் சுவை ஊட்டுவேன். அப்படி போகும். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்திலே குறைவதுண்டோ. அங்கு கணவனுக்கு ஏதோ ஒரு குறை, அந்த குறை இருந்தாலுமே அந்த கணவனை ஒரு தாய் போன்று பார்க்கிற அந்த மேன்மை, இதை மனைவிக்கு அங்கே ஏதோ ஒரு குறை அப்படி இருந்தாலும் கணவன் அந்த மனைவியை ஒரு தாய் போன்று பார்க்கிற ஒரு பார்வை என்பது இங்கு இருக்க வேண்டும். இத்தகைய தாய்மை தன்மை இல்லத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள்தான் கடவுளின் சாயல்கள். கடவுள் தாய்மை தன்மையோடு இந்த உலகத்தை இயக்குகிறார். அந்த வகையில் இல்லத்தில் இருக்கிற கணவனும் மனைவியும், இல்லத்தில் இருக்கிற பெரியவர்கள், இளையவர்கள், குழந்தைகள் எல்லாரையுமே தாய்மை தன்மையோடு அரவணைக்கின்ற தன்மையில் இருக்க வேண்டும். இங்கு குரு துறவி என்பவர்கள் தனியே இருக்கிறார்கள். ஆனால் கணவன் மனைவி அவர்கள் இருவரும் இணைந்திருக்கின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற ஆற்றலை, சக்தியை கொண்டு இங்கு அந்த இல்லத்தையும் இல்லத்தை சுற்றி இருக்கிற மக்கள் அனைவரையுமே பேணி பாதுகாக்கின்ற தாய்மை கூறுகளாக அவர்கள் திகழ வேண்டும் என்பது இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கிறது. இன்னும் நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் வைகல். வைகை நமக்கு தெரியும், அது மதுரை பகுதியில் பாய்கின்ற ஒரு ஆறு. ஆனால் இது வைகல். வைகல் என்றால் என்ன? இன்று பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சொல். நாள்தோறும், ஒவ்வொரு நாளும், அன்றாடம் என்கிற அந்த பொருளை தருகின்றதாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் டெய்லி என்று சொல்கிறார்கள். ஆனால் பல நேரங்களிலே டெய்லி என்பது ஏதோ ஒரு தமிழ் சொல் போன்று அடிக்கடி பயன்படுத்துவது உண்டு. அப்படி அல்லாமல் நாள்தோறும் என்கின்ற அந்த சொல்லை பயன்படுத்தும். அதற்கு மாற்றாக இந்த சொல்லையும் வைகல், வைகலும் நான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த வகையில் நாம் அடிக்கடி பயன்படுத்தலாம். ஆக இங்கு வைகல் எல்லாருமே நல்லவர்களாக, மேன்மக்களாக உயர வேண்டும். சிறப்பாக பெண்கள் நல்ல தோழியாக மட்டுமன்று நல்ல தாயாகவும் திகழ வேண்டும் என்பதை உறுதியேற்கின்ற அளவுக்கு அவர்கள் அதில் முன்வரட்டும். அவர்கள் அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டோடு வாழ்வதற்கு இங்கே இருக்கிற ஆண்கள், மற்றவர்கள், குழந்தைகள் எல்லாருமே அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட உறுதிப்பாடுகளை ஏற்று கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.